ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க. அதாவது இந்த மக்களுடன் முதல்வர் 2ஆம் கட்ட சிறப்பு முகாம் உங்கள் ஊரில் எங்கெங்கே நடக்க போகுது, எந்த தேதி நடக்க போகுது அப்படிங்கிற தகவலை எப்படி நம்ம செக் பண்ணி பார்க்கறது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னா, இன்னைக்கு காலையில் 11:30 மணி அந்த அளவில் பார்த்தீங்கன்னா நம்ம தருமபுரியில் நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்திற்கான 2ஆம் கட்ட சிறப்பு முகாமை தொடங்கி வச்சிருக்கிறாரு. ஸோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் மொத்தம் உள்ள 12,500 ஊராட்சிகளில் அடுத்தடுத்து 2,500 முகாம்களை நடத்த அரசு திட்டமிட்டிருக்குது. ஸோ மொத்தமாக 12,500 ஊராட்சிகள் வந்து இருக்குது. ஸோ அதில் மொத்தமாக 2,500 சிறப்பு முகாம் வந்து நடத்த போகிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு தாலுக்கா வைஸாக இந்த தேதியில் இந்த தாலுக்காவில் வந்து நடக்க போகுது. அட்ரஸ் அது எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு சில மாவட்டங்கள்ல 1.5 மாசம் நடக்குது, ஒரு சில மாவட்டங்கள்ல 1 மாசம் இந்த சிறப்பு முகாம் நடக்க போகுது. ஸோ கான்ஸ்டன்டா பாத்தீங்கன்னா இன்னையில இருந்து எல்லா மாவட்டத்திலையும் இந்த சிறப்பு முகாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் ஒரு சில மாவட்டங்கள்ல வந்து அந்த டைம் எக்ஸ்பான்ஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஒரு சில மாவட்டங்கள்ல கம்மியா இருக்கு. ஸோ அதை பத்தின தகவல் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இந்த மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் பத்தின டீட்டெயில்ஸ் ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இதுல மொத்தமா 15 அரசு துறைகள் வந்து கலந்துக்குவாங்க. இந்த சிறப்பு முகாம்ல கலந்துக்கிட்டு 44 அரசு திட்டங்களுக்கான மனுக்களை உங்ககிட்ட இருந்து பெறுவாங்க. ஸோ அது இல்லாம உங்ககிட்ட எந்த ஒரு கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இந்த மக்களுடன் சிறப்பு முகாம்ல போயிட்டு நீங்க ஒரு மனு கொடுக்கலாம். அதற்கான தீர்வு வந்து 30 நாட்களுக்குள்ளார எடுத்துருவாங்க. ஸோ இதுதான் அந்த மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற இந்த ஸ்கீமுக்கான டீட்டெயில்ஸ். இந்த ஸ்கீம் பத்தின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இருக்க நம்ம சேனல்ல வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன், அவ்வளோதான். இப்போ இந்த மக்களுடன் முதல்வர் சிறப்பு முகாம் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எங்கெங்க நடக்குது அப்படிங்கிறத செக் பண்றதுக்கு இந்த தமிழ்நாடு அரசினுடைய tndistrict.nic.in அப்படிங்கிற இந்த வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். நான் இதில் தான் போயிட்டு வந்து செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஒவ்வொரு மாவட்டத்திலையும் உங்களுக்கு அப்டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஈரோடு மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் 9/7/2024, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி இந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் சொல்லிட்டு இருக்கிறாங்க. மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் கேம்ப் வில் பி ஹெல்ட் அட் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஃப்ரம் 11/7/2024 to 14/9/2024. ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் பொறுத்த வரைக்கும் இன்னையிலிருந்து அடுத்து 14/9/2024 வரைக்கும் இந்த மக்களுடன் முதல்வர் ஸ்கீமுக்கான அந்த முகாம் வந்து நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னாவே போதும். அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு PDF ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் போர்ட்டல் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுடைய மாவட்டம் எதுவோ அந்த மாவட்டத்தினுடைய பெயர் கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் இந்த சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு இந்த பாக்ஸில் மக்களுடன் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணீங்கன்னா போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் என்ன இருக்கோ அதெல்லாம் ஓப்பன் ஆயிரும். ஸோ அதில் ஒரு PDF லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு PDF ஃபைல் ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எங்கெங்கெல்லாம் வந்து நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பாருங்க, மொத்தம் 72 முகாம்கள் வந்து நடைபெற போறதா சொல்லியிருக்கிறாங்க இந்த ஈரோடு மாவட்டத்திற்கு. அதே மாதிரி தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து பாருங்க, தூத்துக்குடி மாவட்டத்துக்கு 17/7/2024 இருந்து 13/8/2024 வரைக்கும் இந்த ஸ்பெஷல் கேம்ப் வந்து நடக்கும். ஸோ அது எங்கெங்க நடக்கு அப்படின்னு பார்க்கறதுக்கு அந்த PDF-க்கான லிங்கை நீங்க கிளிக் பண்ணுங்க. அதில் உங்க டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் பாருங்க, சட்டமன்ற தொகுதி, ஒன்றியம், முகாம் நடத்தப்படும் இடம் மற்றும் கிராமம், முகாமில் இணைக்கப்பட்டுள்ள பொதுமக்கள் கோரிக்கை மனுக்களை அளித்து பயனடையும் கிராம ஊராட்சிகள் எது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் எந்த அட்ரஸ் போய் பார்க்கணுமோ அந்த அட்ரஸ் போயிட்டு நீங்கள் மனு வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இது எந்த மாவட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து தூத்துக்குடி மாவட்டம். அடுத்ததா சேலம் மாவட்டத்திற்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பார்க்க அப்படிங்கிற இந்த PDF லிங்கை கிளிக் பண்ணால் போதும். சேலம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 1/7/2024 6/8/2024 வரைக்கும் இந்த 2ஆம் கட்ட சிறப்பு முகாம் நடக்குது. ஸோ இதில் வந்து 1/7 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா 11/7 இன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 11/7 இருந்து 6/8. அடுத்தபடியாக திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்து பாருங்க, 9/7 அன்னைக்கு இந்த ப்ரெஸ் ரிலீஸ் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனுடைய லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். 78 சிறப்பு முகாம் வந்து நடத்த போகிறாங்க. ஸோ இந்த PDF ஃபைலில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க, உங்களுடைய ஊராட்சிக்கு என்னைக்கு வந்து நடக்குது அப்படின்னு. ஸோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 4 மாவட்டத்துக்கான PDF லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், மக்களுடன் முதல்வர் திட்டம் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுடைய மாவட்டத்திற்கு என்னைக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஆன்லைன் மூலமாக செக் பண்ணி பார்த்து மொத்தம் 43 சேவைகள் குறித்த மனுக்கள் வந்து நீங்கள் கொடுக்கலாம். அதில் முக்கியமாக பட்டா, பெயர் மாற்றம், FMB மேப்பு, சர்வே டீட்டெயில்ஸு,
அது மட்டும் இல்லாம உங்களுடைய மின் இணைப்பு மாற்றம், புதிய மின் இணைப்பு வேண்டி விண்ணப்பிச்சிருக்கேன். அது ரொம்ப நாளா பெண்டிங்ல இருக்கு. அல்லது மாற்றுத்திறனாளி உதவித்தொகை உங்களுக்கு கிடைக்கல. இல்ல எதனா ஒரு ஸ்கீம்ல வந்து உங்களுக்கு சேர்த்துக்க மாட்டாரு. அவங்க ஸ்கீம் மூலமா உங்களுக்கு எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா கூட நீங்க மனுக்கள் வந்து குடுக்கலாம். இது போன்ற பல சேவைகளுக்கான மனுக்கள் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்துல வந்து குடுக்கலாம். லாஸ்ட் டைம் இந்த திட்டத்துல கலந்துக்கிட்டு மனுக்கள் குடுத்து நெறைய பேருக்கு அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து சால்வ் பண்ணி குடுத்துருக்காங்க. அதுவும் 30 நாட்களுக்குள்ளார சால்வ் பண்ணி குடுத்துருக்காங்க. ஒரே விஷயம் என்னன்னா, அந்த மனு கொடுக்கும்போது, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அதாவது டாக்குமெண்ட் ப்ரூஃப் வந்து கரெக்ட்டா நீங்க வச்சிரணும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு முதற்கொண்டு இப்போ லேண்ட் ரிலேட்டடா இருக்கிறீங்கன்னா, அந்த லேண்ட் சம்மந்தமான எல்லா ப்ரூஃபும் கரெக்ட்டா அதில அட்டாச் பண்ணிருங்க. ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு உடனடியாவே வந்து டக்கு டக்குன்னு ப்ராசஸ் ஆகும். ஸோ இந்த சிறப்பு திட்ட முகாம எல்லாரும் பயன்படுத்துங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்ச அளவுக்கு நெறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.